ஹாய் மக்களே, நம்ம பொதுவாக தினம் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை மிஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. துணி துவைக்கிற வேலையை வாஷிங் மிஷின் ரீப்ளேஸ் பண்ணிடுது. அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தா அந்த வேலையை மிக்சியும் கிரைண்டரும் பார்த்துக்குது. ஆனால் ஒரே ஒரு வேலையை மட்டும் இன்னும் நம்ம குடும்பங்கள் மிஷின் கையில் கொடுக்காம இருக்காங்க. அதுதான் பாத்திரம் விளக்குறது. அதுக்கான மிஷின் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் நம்மளால அந்த டிஷ்வாஷர் மிஷினுக்கு போக முடியல. அதுக்கு சில தடங்கல்களும் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. குறிப்பா ஒரு மிஷினால எப்படி பாத்திரம் விளக்க முடியும், துணி துவைக்க முடியுது, அரைக்க முடியுது, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. பாத்திரம் விளக்குறது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ப்ராசஸே இல்லையே, எங்களால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியலையே அப்படிங்கிறது தான் நிறைய மக்களுக்கு இருக்கிற அந்த சந்தேகம். ஒரு டிஷ்வாஷர் மிஷின் எப்படி இயங்க போகுது, ஒரு டிஷ்வாஷர் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கிற பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன, நம்ம வீட்டுக்கு ஒரு டிஷ்வாஷர் மிஷின் தேவையா, நம்ம வீட்டில் அது பொருந்துமா, எவ்வளோ விளைவிக்குது, அதனுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி, இப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு மக்களுக்கு. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடையாக தான் இந்த வீடியோ. இதில் ஒரு டிஷ்வாஷர் மிஷின், அதாவது பாத்திரம் கழுவுற மிஷினுடைய A to Z டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறோம். அந்த டீட்டெயில்ஸின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பையிங் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது ஹவு டு பை சீரீஸ். நான் உங்கள் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ் என்ன, இந்த மிஷினை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய செக்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறதும், இதனுடைய பாசிட்டிவ் சைட்ஸ் என்ன, நெகட்டிவ் சைட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம இருக்கிறது சத்யா ஹோம் அப்ளையன்சஸ்னுடைய வடபழனி ஷோரூம்ல தான். லொக்கேஷன் கொடுத்ததுக்காக ஒரு கர்ட்டசி சத்யாவுக்கு. அப்படி நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோல நம்ம காட்ட போற டிஷ்வாஷர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பல்வேறு பிராண்ட்ல இருந்து காட்ட போறோம். அதுக்காக அந்த பிராண்டை நீங்க வாங்கணும் அப்படிங்கிற சஜஷனாக நீங்க அதை எடுத்துக்காதீங்க. நாங்க எந்த பிராண்டையும் சஜஸ்ட் பண்ண போறது கிடையாது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மிஷின்ஸ் எல்லாம் காட்டுறமே தவிர, இறுதியாக இதை வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் அப்படிங்கிறது உங்களுடையது மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல ஹவ் இட் ஒர்க்ஸ், இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற அடிப்படையை தெரிஞ்சுக்கலாம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட்ல சுடுதண்ணியை பாத்திரங்கள் மேல ஸ்ப்ரே பண்ணுது, ஊற வைக்குது, அதன் பிறகு திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணுது, அந்த அழுக்கை எல்லாம் நீக்குது, ட்ரை பண்ணுது, நம்ம கையில கொடுக்குது. இதுதான் ஒன்லைன்ல சொல்ல போனோம்னா இந்த மிஷினுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ். இப்போ இந்த மிஷின் உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ இந்த மிஷின்ல பார்க்கலாம். முதல்ல நம்ம உள்ள நோட் பண்ணோம்னா 2 ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேக்ஸ்ல தான் நம்ம பாத்திரத்தெல்லாம் அடுக்க போறோம். ஸோ இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு ஏற்ப அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேட்ஸை வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் மாதிரியான சின்ன சின்ன அந்த கரண்டிகள் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள், பேன்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெரிய பாத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரேக்கோட இடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த ரேக்கில் பாத்திரங்களை எடுத்து அடுக்கணும். அடுக்கி முடிச்சுட்டு நம்ம இந்த ரேக்கை எங்கே இருக்குமோ அதே மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டிட்டர்ஜென்ட் கொடுக்கணும். எப்படி நம்ம வாஷிங் மிஷினுக்கு ஒரு டிட்டர்ஜென்ட் போடுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு டிட்டர்ஜென்ட் இருக்கு. டிட்டர்ஜென்ட் சால்ட் மாதிரியும் இருக்கு, இன்னொன்று லிக்விடாகவும் இருக்கு. லிக்விட் எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஊற வைக்கிறதுக்காக, கழுவுறதுக்காக, அந்த இடத்துல அந்த வலுவழுப்பு தன்மை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லிக்விட். சால்ட் எதுக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா, மிஷின்ல எடுக்கிற அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில இருக்கிற உப்பு அளவு, TDS லெவல் சொல்லுவோம் இல்லையா, அது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஹார்ட் வாட்டரா இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் சாஃப்ட் பண்றதுக்காக ஒரு சால்ட் போடணும்னு சொல்றாங்க ஒவ்வொரு வாஷுக்கும். ஸோ அதுக்கான போர்ட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சால்ட்டை நீங்க இதில் போட்டுக்கணும். இந்த பாத்திரம் செட் பண்ற ப்ராசஸ், அதில் யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட்ஸ், அதில் யூஸ் பண்ற லிக்விட்ஸ், அந்த தண்ணியை சாஃப்ட் ஆக்குற சால்ட்ஸ், இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா மிஷின்ஸ்லயும் ஒரே மாதிரியானதா இருக்கு. இந்த டிட்டர்ஜென்ட்டும் லிக்விட்ஸும் இப்போ சூப்பர் மார்க்கெட்லேயே எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ பாத்திரத்தை வச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ரொட்டேட்டிங் பிளேடு மாதிரி இருக்கும். இந்த ரொட்டேட்டிங் பிளேட்ல இருந்து தான் தண்ணி வேகமாக பாத்திரங்கள் மேல பீச்சு அடிக்கப்படும். ஸோ எல்லாத்துலேயுமே கீழே ஒன்று இருக்கு, மேலே ஒன்று இருக்கு. இந்த 2 ரொட்டேட்டிங் பிளேட்ஸும் ரொம்ப ஹை ஸ்பீடில் சுற்றும். 360 டிகிரியில் தண்ணியை பாத்திரங்கள் மேலே பீச்சு அடிக்கும். அதனால பாத்திரத்தில் இருக்கிற நூக்கன் கார்னருக்கும் தண்ணி போய் சேர்ற மாதிரியான டிசைன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை வச்ச மாதிரி நினச்சிக்கோங்க. வச்சுட்டு அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம மூடிடுறோம். மூடினதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல வாஷ் பண்ணும்.
நார்மல் வாஷ்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சாதாரண தண்ணியில இந்த ரொட்டேட்டிங் பிளேட்ஸ் மூலமாக தண்ணி அந்த பாத்திரத்தின் மேல பீச்சு அடிக்கப்படும். இது முதல் ப்ராசஸ். அடுத்ததாக ஹாட் வாட்டர் வாஷ் நடக்கும். நார்மல் தண்ணியை ஹீட் பண்றதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸும் இந்த மிஷின்குள்ளேயே இருக்கு. அதன் அடிப்படையில அந்த தண்ணி ஹீட் ஆகுது. ஹீட் ஆகிற தண்ணி டிட்டர்ஜென்டோட கலக்கப்பட்டு அதன் பிறகு அந்த பாத்திரத்தின் மேல தெளிக்கப்படுது. அப்படி தெளிச்சதுக்கு பிறகு நுரையாக அந்த பாத்திரத்துல படிஞ்சிரும். அதை அப்படியே கொஞ்ச நேரம் ஊற விடுது. ஊறினதுக்கு பிறகு சில மிஷின்ஸ்ல ஸ்டீம் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அதுல ஏதாவது ஃபங்கஸோ பாக்டீரியாவோ இருந்துச்சு அப்படின்னா அதை கிளீன் பண்றதுக்காக ஸ்டீம் ப்ராசஸ் ஒன்று நடக்குது. அந்த ப்ராசஸ் அந்த மிஷின்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இதுல ஒரு ஸ்டெப்பாக சேருது. அதன் பிறகு ஊறி முடிச்சதுக்கு பிறகு நார்மல் வாட்டர் வச்சு திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணி கழுவுது. திரும்பவும் ஹாட் வாட்டர் வச்சு இன்னொரு ஸ்ப்ரே பண்ணி கழுவுது. இப்படி 6-7 முறை இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகுது. சில மிஷின்ஸ்ல 6 சைக்கிள்ஸ் தான் இருக்கு, சில மிஷின்ஸ்ல 7 சைக்கிள்ஸ் ஆகுது அப்படின்னு அந்தந்த மிஷின்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் பொறுத்து அது மாறுபடுது. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். அந்த ஈரப்பதம் கூட இல்லாத அளவுக்கு சூடான காத்தின் மூலமாக இந்த பாத்திரங்கள் எல்லாம் ட்ரை ஆகிருது. நமக்கு கிளீனான பாத்திரமும் வெளியே வந்துடுது. இதுல உங்களுக்கு சந்தேகம் வரலாம், நம்ம வீட்டுல எல்லாம் பாத்திரத்தை தேய்க்கும் போது அந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாம் சிங்க்லயே அப்படியே தேங்கி இருக்கும், நம்ம தான் கையை வச்சு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம், மிஷின்லயே அந்த மாதிரி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தேங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தேங்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லாம கரைகளோட நீங்க அந்த பாத்திரத்தை போடணும். சரி, அப்படி நான் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு நான் போட்டாலுமே அந்த கரை உள்ளதானே தேங்கும், அதெல்லாம் எங்க போகும், அந்த தண்ணியில வேஸ்ட் தண்ணி எங்க போகும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக அதுக்காகவே இங்க ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஃபில்டர் நான் இப்போ பாக்குறீங்க இல்லையா, இதை நீங்க ரொட்டேட் பண்ணி இப்படி எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு போட்டதுக்கு பிறகும் ஒரு சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இந்த இடத்துலயே தேங்கி நிற்கும். ஸோ இதுக்குள்ள சின்னதாக இருக்கிற அந்த கரைகள் எல்லாம் இதுக்குள்ள ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணப்படும். ஒவ்வொரு தடவை நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணதுக்கு பிறகு இதை எடுத்து கிளீன் பண்ணிடுறது நல்லது. நிறைய மிஷின்ஸ்ல ஆட்டோ கிளீனே கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம தனியாக எடுத்து கிளீன் பண்ணிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் இந்த வாஷிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நான் சொன்ன மாதிரி கழிவுகள் எல்லாம் ஓரமாக ஃபில்டர் செய்யப்பட்டுரும். இன்னொரு பக்கம் அந்த தண்ணி நம்ம வாஷிங் மிஷின்ல இருந்து தண்ணி எப்படி வெளியேற்றப்படுதோ அதே மாதிரி இதுல இருந்தும் வெளியேற்றப்பட்டுரும். ஓகே, இப்போ இந்த டிஷ்வாஷ் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அடிப்படை நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறமாக இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நீங்க முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏகப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பாஷ் நிறுவனத்தினுடைய ஒரு டிஷ்வாஷ் மிஷின் எடுத்திருக்கோம். ஸோ பேசிக்லி எல்லா டிஷ்வாஷ் மிஷினுமே மேக்ஸிமம் உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மெட்டல் ஃபினிஷில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால பிளாஸ்டிக்கோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸோ யூஸ் பண்ணப்படலை. சில மிஷின்ஸில் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஹாட் வாட்டரால எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாத ஃபைபர் பிளாஸ்டிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால இது சேஃப் அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்தது வாட்டர் இன்லெட். நம்மளுடைய டாப் லோட் வாஷிங் மிஷின் மாதிரி இல்லாமல் இதில் வாட்டரை சக் பண்ணி இந்த மிஷின் இழுக்குது. அதனால உங்களுடைய குழாய் டேப் அப்படிங்கிறது கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும் சரி, தண்ணியை உள்ளே எடுக்கிறதுல இதுக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்த முக்கியமான சந்தேகம் நிறைய பேருக்கு வந்திருக்கும், இந்த மிஷின்ஸ்ல எவ்வளவு பாத்திரத்தை அட் அ டைம் வாஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அது ஒவ்வொரு டிஷ்வாஷ் மிஷினை பொறுத்தும் மாறுபடுது. இதை பிளேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. 10 பிளேஸ் வைக்கலாம், 12 பிளேஸ் வைக்கலாம், 14 பிளேஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளேசஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தினுடைய வகைகளை தான் இவங்க பிளேசஸ்ன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு தட்டு அப்படிங்கிறது ஒரு வகை, கடாய் அப்படிங்கிறது ஒரு வகை, கரண்டி அப்படிங்கிறது ஒரு வகை, டம்ளர் அப்படிங்கிறது ஒரு வகை, ஸ்பூன் அப்படிங்கிறது வகை. இப்படி 10ல இருந்து 15 வகையான பாத்திரங்களை இந்த டிஷ்வாஷ் மிஷின்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பிளேசஸ் தான் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 14 வகையான பாத்திரங்களை அட்லீஸ்ட் 60ல இருந்து 80 பாத்திரங்களை உள்ள அடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மிஷின்ல சொல்லப்படுற விஷயம். சரி, ஒவ்வொரு மிஷினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 60ல இருந்து 80 பாத்திரங்கள் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்கான ஸ்பேஸ் உண்மையாகவே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது நம்மளுடைய அரேஞ்ச் பண்ற கெப்பாசிட்டியை பொறுத்தது தான். இப்போ நீங்க இந்த ரேக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல நீங்க சரியாக அடுக்குனீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் தாராளமாகவே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ரேக்ல பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பிளேட்ஸையும் வைக்கலாம், இல்ல டம்ளர்ஸையும் வைக்கலாம், இல்ல சின்ன சின்ன பாத்திரங்கள் ஏதாவதையும் சொருகி முடிஞ்சா இதுல சொருகி வைக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பிளேட்டை வைக்கல, ஒரு பெரிய பாத்திரத்தை வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்க அந்த கிளாம்பை தள்ளி இதை மடக்கிடலாம். எவ்வளவு தூரம் மடக்கணுமோ மடக்கிட்டீங்க அப்படின்னா
நீங்க தாராளமாக ஒரு பெரிய பாத்திரத்தை இந்த இடத்துல வச்சிட முடியும். அதை தாண்டி மேல இங்க ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க உங்களுடைய கரண்டிகளை நீளமாக வச்சுக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஸ்பேஸுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். தாராளமாக 80 பாத்திரங்களை வைக்கலாம். மிஷினுக்கு மிஷின் அந்த ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு தூரம் ஹீட் பண்ணப்படுது அப்படிங்கிற அந்த டெம்பரேச்சருமே மாறுது. உதாரணத்துக்கு இந்த எல்ஜி மிஷின்ல கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்றாங்க. இதுல 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்றாங்க. அந்த ஐஎஃப்பி மிஷின்ல கிட்டத்தட்ட 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்றதாக சொல்றாங்க. ஸோ இந்த எவ்வளவுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு கிளீனிங்கும் எஃபிஷியண்டா இருக்கும்னு சொல்றாங்க. முதல்ல மோட்ஸ் என்னன்னு பார்த்துட்டா உங்களுக்கு இதை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஒவ்வொரு மிஷின்ஸும் ஒவ்வொரு மோட்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய மிஷின்ஸ்ல வந்து கூடுதலான மோட்ஸ் வச்சிருக்காங்க. பாத்திரங்களுக்கு ஏத்த மாதிரி வாஷ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. சில இதுல ஜெனரலைஸ்டான மோட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மோட்ஸ் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு காஸ்ட்லியும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. விலை கொஞ்சம் அதிகமாகவும் முன்ன பின்னவும் இருக்கு. ஆட்டோ அப்படிங்கிற மோடு கிட்டத்தட்ட எல்லா மிஷின்ஸ்லயுமே இருக்கு. அதுவே எவ்வளவு பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியையும் அந்த தண்ணி எவ்வளவு ஹீட்டா இருக்கணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சென்சார்ஸ் மூலமாக டிடெக்ட் பண்ணி வாஷ் பண்ணிடுது. இது ஆட்டோ மோட். அது போக ஹாஃப் லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹாஃப் லோட் அப்படின்னா சில நேரம் வந்து நிறைய பாத்திரங்கள் இருக்காது, ஒரு 10 பாத்திரம் மட்டும் தான் இருக்கும். அந்த பாத்திரத்துக்கு எதுக்கு நான் வந்து ஃபுல் தண்ணியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். 10 பாத்திரம் போட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கும். அதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுதோ அந்த ஹீட்டை மட்டும் கொடுத்து அந்த பாத்திரங்களை எல்லாம் வாஷ் பண்ணிடுது. குறிப்பாக இந்த வந்து எனர்ஜி சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குறைந்த பாத்திரங்களை குறைந்த நேரத்தில் வந்து வாஷ் பண்ணி தரும். அதில் வந்து லிமிட்டடான பாத்திரங்கள் மட்டும்தான் போட முடியும்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த வாஷ் மிஷினில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கடாய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து நம்ம அதிகமாக எண்ணெய் சார்ந்த பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அதனால இந்த எண்ணெய் பிசுக்குகளுமே பாத்திரத்தில் இருக்கு இல்லையா, அதுக்காக ஸ்பெஷலாக இவங்க கடாய் அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. இந்த கடாய் ஆப்ஷனுக்கு மட்டும் 70 டிகிரிக்கு வந்து தண்ணியை ஹீட் பண்ணி பீச்சி அடிக்குது இந்த மிஷின். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 60 டிகிரி மட்டும்தான் வந்து ஹீட் பண்ணுது. ஸோ இப்படி ஒவ்வொரு மிஷின்லையும் நீங்கள் போட போகிற பாத்திரம் எந்த மாதிரியான பாத்திரம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான மோட்ஸை நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரின்ஸ் இல்லது ப்ரீ வாஷ் அப்படிங்கிற ஆப்ஷனும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப பிசுக்கி இருக்கிற பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா இந்த வாஷிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு கிளீன் பண்ணுறதுக்காக ஒரு ஊற வைக்கிறதுக்காக அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் அந்த ப்ரீ ரின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஜென்ரல் வாஷோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கும். அதாவது ரொம்ப இந்த பால் கரை எண்ணெய் கரை மாதிரியான போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற கரை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிஷினில் இருக்கிற மோடை பார்த்தீங்கன்னா லைட் சாயில்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப பெரிய அழுக்கெல்லாம் இல்லைங்க, லைட்டாக நம்ம தேய்ச்சி கழுவுனாலே போதுமானது அப்படின்னு நினைக்கிற பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த இன்டென்சிட்டி மட்டும் குறைச்சிக்கிட்டு குறைந்த ஹீட்ல குறைந்த தண்ணியோட அந்த பாத்திரங்களை வந்து வாஷ் பண்ணிடும். அதுக்கான ஆப்ஷனை இதுல கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் வந்து ஒரு மோட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த மோட்ஸ் வேணுமோ, உங்க வீட்டுல என்ன மாதிரியான பாத்திரங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கான மோடு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க இதை சூஸ் பண்றது பெட்டர். கடைசியா நடக்கிறது ட்ரையிங் ப்ராசஸ். இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஜென்ரலா சூடான காற்றை அனுப்பி அந்த பாத்திரங்களை எல்லாம் ட்ரை பண்ண வைக்கிற ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஸ்டீம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த ஸ்டீம் வந்து எல்லா மிஷின்ஸ்லயும் இல்லை, ஒரு சில மிஷின்ஸ்ல இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டீம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாத்திரங்கள்ல ஏதாவது அந்த டிடர்ஜென்ட்டினுடைய பிசுக்கு நம்மளே பாத்திரம் விளக்கும் போது பார்த்தீங்கன்னா வெள்ளையா அங்கங்கே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன பிசுக்கு ஏதாவது இருந்தா கூட இந்த ஸ்டீம் ப்ராசஸிங் மூலமாக அதை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரை ஆகிறது மட்டும் கிடையாது, அதுல ஏதாவது ஃபங்கஸோ இல்லை அந்த கெமிக்கல்ஸ் ஏதாவது ஒட்டியிருந்தாலோ அதையுமே இந்த சூடான ஸ்டீம் ஏர் மூலமாக நீக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த புது கான்செப்ட். சரி, இப்போ இந்த டிஷ் வாஷிங் மிஷின்ஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிட்டிவ் சைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் விஷயம் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய உடல் உழைப்பு மிச்சமாகுது. நீங்கள் வேலைக்கு ஆட்கள் வச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற சில பிரச்சனைகள், நேரத்துக்கு வரமாட்டாங்க, லீவ் போடுவாங்க, இல்லை அதிகமான சம்பளம் கேட்பாங்க, அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது எதுவுமே இல்லாம இந்த மிஷின் கிட்ட நீங்க பாத்திரத்தை கொடுத்தீங்கன்னா அது விலக்கி கொடுத்துருது. இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது, இந்த டிஷ் வாஷிங்க்கு தேவைப்படுற தண்ணியினுடைய அளவு. நம்ம ஜென்ரலா வீட்டுல பாத்திரம் விளக்குறோம் அப்படின்னா குறைந்தது 20லேருந்து 25-35 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்றோம். அதுவுமே கூட நம்மளால சரியா மெஷர் பண்ணி சொல்ல முடியாது, ஜென்ரலா சொல்ற கணக்கு தான் அது. ஆனா இதுல ரொம்ப மெஷர்டாக 10லேருந்து அதிகபட்சமாக
15 முதல் 20 லிட்டர் தண்ணியிலேயே இந்த எல்லா பாத்திரங்களையும் வந்து வாஷ் பண்ணி ரொம்ப எஃபிஷியண்டாக நமக்கு கொடுக்குது. அந்த வகையில பார்த்தோம்னா தண்ணியை சேவ் பண்றது இந்த மிஷின்ஸினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். மூணாவது, இதனுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டீல்ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ட்ரையிங் ப்ராசஸுமே இன்னும் சிறப்பாக நடக்குது. இதுல இருந்து எந்த விதமான லீக்கோ இல்ல வெளி ஹீட்டோ வர்றது கிடையாது அப்படிங்கிறது இதுல முக்கியமான பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். எவ்வளவு அழுத்தி தேய்ச்சாலும் போறது கஷ்டமாக இருக்கு, இன்னும் நம்ம எஃபோர்ட் போடணுன்ற மாதிரியான பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, எண்ணெய் கரை படிஞ்சது, பால் தீஞ்சு போன பாத்திரங்கள், இந்த மாதிரியான பாத்திரங்களை கூட இந்த மிஷின்கள் மூலமாக நீங்க வாஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளஸ். இதனுடைய நெகட்டிவ் சைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் பவர் கன்சம்ஷன். ஏன்னா இதுல ஒவ்வொரு மோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாஷிங் ப்ராசஸ் நடக்குது. வாஷிங் டைமுமே ஒரு டிராபேக்னு கூட சொல்லலாம். ஆனால் மிஷினுன்னு வரும்போது அந்த டைமை கூட நம்ம பொறுத்துக்கலாம் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஃப் லோடு அப்படிங்கிற அந்த மோடை செலக்ட் பண்ணிங்க, எக்கோ சேவர் அப்படிங்கிற மோடை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30 நிமிஷத்தில் அந்த பாத்திரத்தை எல்லாம் விளக்கி முடிச்சிருது. இல்லை ஃபுல் லோடு போட்டு டஃப்பான ஸ்டெயின்ஸ் இருக்கிற பாத்திரங்களை போட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது 2 to 3 மணி நேரம் இந்த வாஷிங் ப்ராசஸ் நடக்குது. இந்த 3 மணி நேரத்துக்குமான அந்த பவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது மிகப்பெரிய டிராபேக். நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில மிஷின்ஸை தவிர இந்தியாவில் இருக்கிற ஹோம் அப்ளையன்சஸில் அந்த பவர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எதுலேயுமே அந்த பவர் ஸ்டார் ரேட்டிங்கே இதில் கொடுக்கல. குறைந்த மோடில் குறைந்த டைமில் வாஷ் பண்ணுற அந்த மோடை யூஸ் பண்ணிங்கன்னா 1 யூனிட் 2 யூனிட் தான் யூஸ் ஆகும். ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக தான் மின்சாரம் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது மட்டும் இதில் இருக்கிற முக்கியமான டிராபேக். ரெண்டாவது முக்கியமான டிராபேக், இது டிராபேக்னு சொல்ல முடியாது, நம்ம நாலு போக்கில் வந்து இதை பொறுத்துட்டு கடந்து கூட போயிடலாம். ஏன்னா நம்ம வாஷிங் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் லோடில் பெரிய சவுண்ட் வராது, ஆனால் டாப் லோட்ஸில் சவுண்ட் வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த மிஷின்ஸ்லேயும் சவுண்ட் வரும். அதாவது பாத்திரங்களுடைய அந்த சத்தம் பெருசாக இருக்காது, ஆனால் அதில் ஓடுற அந்த மிஷின்ஸ் அந்த பிளேட் சுத்துது இல்லையா, இதனுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் குறிப்பிட்டே வந்து சவுண்ட்ஸை அங்கங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இதில் போட்டிருக்காங்க பாருங்க, 52 டெசிபிள் வந்து சவுண்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் 49 டெசிபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மிஷின்ஸுக்கும் ஏற்ற மாதிரி அந்த சவுண்ட்ஸ் வந்து மாறுது. ஏன் இந்த இடத்துல டெசிபிள்ஸ்னு கொடுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு சவுண்ட் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால இருக்கிறதுலே எது மினிமமோ அப்படிங்கிற அந்த போட்டிக்காக எல்லாருமே அந்த இடத்துல வந்து டெசிபிள்ஸ் அப்படிங்கிற அந்த நம்பரை கொடுக்குறாங்க. அடுத்தது இதில் இருக்கிற கிளீனிங் ப்ராசஸ். மேக்ஸிமம் ஆஃப் த மிஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளீன் பண்ணிடுது. அதில் இருக்க அந்த ஃபுட் வேஸ்ட்டையோ இல்லை அந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறதுல இருந்து வர அந்த கழிவுலையோ கிளீன் பண்ணிடுது. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நம்மளும் அந்த ஃபில்டர்ஸ் எடுத்து கிளீன் பண்ணிடுறது பெட்டர். அப்படி நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா லாங் லைஃப் இந்த மிஷின்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து அது நெகட்டிவ்னு சொல்கிறதா இல்லை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்ம போட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதான்னு தெரியல. இருந்தாலும் ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுற வகையில் இது ஒரு கூடுதலான வேலை தான். மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நல்லதும் கூட தானே. அடுத்த ஒரு முக்கியமான டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் எல்லா தண்ணிக்கும் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது டிடிஎஸ் லெவலை பொறுத்து மாறுபடும். அதிகபட்சமாக 1200 மிக அதிகபட்சமாக 1500 டிடிஎஸ் லெவல் இருக்கிற தண்ணியை மட்டும்தான் இதில் பயன்படுத்த முடியும். அதுலேயும் ஒவ்வொரு மிஷினும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. சில இடங்கள்ல அதிகமாக உப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் தனியாக இருக்கு. ஆனால் அதிகபட்சம் 1500 டிடிஎஸை தாண்டிச்சுன்னா இந்த மிஷின்ஸை உங்களால் உங்கள் வீட்டில் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாதுன்னா சீக்கிரமாக இதில் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ 1200 1500 டிடிஎஸுமே கூட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த சால்ட்டை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தி அந்த தண்ணியை ஹார்ட் வாட்டராக இருக்கு இல்லையா, அதை சாஃப்ட் வாட்டராக ஆக்கி தான் நீங்க பயன்படுத்த முடியும். அந்த சால்ட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். அதனால நீங்க இந்த மிஷினை வாங்க போறீங்க அப்படின்னா உங்க ஏரியாவில் டிடிஎஸ் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து கடையில சொல்லி இந்த டிடிஎஸ்க்கு இந்த மிஷின் பொருந்துமா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப பெட்டர். முக்கியமான டிராபேக் என்னன்னா, இதுல எல்லா பாத்திரங்களையும் நீங்க கழுவுறதுக்கு போட முடியாது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இரும்பு பாத்திரங்கள் போட முடியாது, காப்பர் போட முடியாது, செம்பு பித்தளை பாத்திரங்கள் போட முடியாது, பிளாஸ்டிக்ஸ்லேயும் சில பிளாஸ்டிக்ஸை போட முடியாது, நான்ஸ்டிக் பேன்ஸை இதில் போட முடியாது. பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மைக்ரோவேவ் அவனில் சொல்கிற மாதிரி எல்லா பிளாஸ்டிக்கையும் மைக்ரோவேவ் அவனில் பயன்படுத்த முடியாது. ஆனால் ஒரு சில கிரேடில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸை பயன்படுத்தலாம் இல்லையா, அதே மாதிரி இந்த மிஷினில் போடலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இருக்கிற பிளாஸ்டிக் பாத்திரங்களை நீங்கள் இதில் போடலாம். மற்றபடி ஜென்ரல் யூஸ் பிளாஸ்டிக் பொருட்களை இதில் போட்டு நீங்கள் கழுவ முடியாது. அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த மெட்டீரியலில் கலர் சேஞ்சஸோ இல்லை அந்த மெட்டீரியல் இருக்கிற டெக்ஸ்சர் சேஞ்சஸோ ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அலுமினியமே கூட இதில் பயன்படுத்துறதுக்கு அந்த நிறுவனங்கள் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அது தாண்டியும் நிறைய பேர் அலுமினிய பாத்திரங்கள் அலுமினிய குக்கர்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க தான். இருந்தாலும் அது சஜஸ்டட் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனங்கள் சொல்கிற விஷயமாக இருக்குது. ஸோ எல்லா பாத்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. எவர் சில்வர் பாத்திரங்கள்
உடையும் தன்மையில இருக்கிற பார்சிலியன், பீங்கான் பாத்திரங்கள் இதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். கிளாஸே கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா அதை தாண்டி மற்ற பாத்திரங்கள் இதில் யூஸ் பண்றது சஜஸ்டட் கிடையாது. ஸோ உங்க வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுட்டு நம்ம வாட்டுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. ஒரு சில பாத்திரங்களை நீங்களே தான் விளக்கிக்கணும் அப்படிங்கிறது இதுல இருக்கிற முக்கியமான நெகட்டிவ் சைட். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இதனுடைய காஸ்ட். அதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இது தொடக்க விலையே கிட்டத்தட்ட 30,000 ஆரம்பிக்குது பேசிக்கான மாடலே. அதாவது ஒரு 10 பிளேசஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 50 பாத்திரங்கள் வைக்கிற மாதிரியான சின்ன மிஷின்ஸ். அது ஒவ்வொரு ஹோம் அப்ளையன்சஸ் கடைகளை பொறுத்து அவங்க எவ்வளோ ஆஃபர் தராங்களோ அப்படிங்கிறத பொறுத்து இது மாறுபடுது. 30,000 தொடங்கி 60, 70, 80,000 இதனுடைய ப்ரைஸிங் வந்து போகுது. இது ஜென்ரலாக இந்திய வீடுகளில் வந்து இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். நம்ம வீடுகளில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக 15,000, 20,000 தான் வந்து வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ இதை வந்து அதிகமாக வாங்குறாங்க. ஸோ பாத்திரம் விளக்குறதுக்கான ஒரு மிஷினை வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சின்ன யோசனையை ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம வீட்டில் பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு ஆளை போட்டாலே குறைந்தபட்சம் 1000 இருந்து 2000, 3000 வரைக்கும் தான் கேட்பாங்க. ஆனால் ஒரே அடியாக நம்ம 80,000, 70,000 கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் அது ஒரு டிராபேக்காக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இதை லாங் டேர்மாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான மிஷின் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு நெகட்டிவ் ஆங்கிளில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பொட்டென்ஷியல், உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இருந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு, இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்ஸ் பார்த்தாச்சு. இந்த மிஷினை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட்டை இப்போ நம்ம போடலாம். முதல் விஷயம், இந்த மிஷினை வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இடம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பில்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வீலோட வர ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் வீலோட வர ஆப்ஷனில் இருக்கிற ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா மிஷின் ஒர்க் ஆகும்போது எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன்ஸ் ஏற்பட்டு அதில் நாய்ஸும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பில்டின்னாக உங்களுடைய கிச்சன்லேயே வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பர், நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வீட்டில் வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிச்சன் இல்லாமல் விடிய வச்சிங்கன்னா கூட இந்த பாத்திரங்கள் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறது, திரும்ப எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கலாம். எல்லாருக்குமே அது கஷ்டமாக இருக்காது. ஆனால் வயசானவங்க யாராங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களால பாத்திரம் விளக்க முடியலன்னு தான் மிஷினுக்கு போகிறாங்க. திரும்பவும் அதை வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே போனாங்கன்னா அது தேவையில்லாத வேலையாக இருக்கும். முதல் விஷயம், நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே நோட் பண்ணிட்டு வாங்க. இங்கேயும் அதுக்கான மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் தண்ணி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் தண்ணியில் இருக்கிற அந்த ஹார்ட்னஸ், டிடிஎஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீட்டிலே செக் பண்ணிவிடுங்க. இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. ஒரு 200-300 ரூபாய்க்கு டிடிஎஸ் செக்கிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது. அந்த மிஷின்ஸை வச்சு எவ்வளோ டிடிஎஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டோர்ஸுக்கு வந்து இந்த டிடிஎஸ் லெவலுக்கு எங்கள் வீட்டில் இந்த டிஷ்வாஷிங் மிஷின் வச்சா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி வீட்டில் இருந்தே தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஹோம் அப்ளையன்சஸ் ஸ்டோரில் கொடுத்தீங்கன்னா அவங்களே டிடிஎஸ் லெவலை செக் பண்ணி சொல்லிடுவாங்க இந்த மிஷின் உங்கள் வீட்டுக்கு பொருந்துமா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ தண்ணி 1500 டிடிஎஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த மிஷினை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த மிஷினை வாங்கினீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான மக்களுடைய ஃபீட்பேக். மூணாவது, இந்த டிஷ்வாஷிங் மிஷின்ஸினுடைய கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும். உங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 பேர் இருக்கீங்க, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாத்திரங்களுடைய தேவை இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு 10 பிளேசஸ் 8 பிளேசஸ், அதாவது 50 60 பாத்திரம் வைக்கிற மாதிரியான மிஷின் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை நாங்கள் 4 அடல்ட்ஸ் இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான கெப்பாசிட்டி இருக்கிற மிஷின்ஸ் தேவைப்படும். 5-6 பேர் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பாத்திரங்கள் வைக்கிறதுக்கான மிஷின்ஸ் தேவைப்படும். அதனால உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பாத்திரங்கள் விளக்குறீங்க அப்படிங்கிற அந்த பேசிக் கணக்கை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சைஸில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது பெட்டர். இல்லை நான் வந்து 80 பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறேன் ஆனால் 60 பாத்திரங்கள் இருக்கிற மிஷின் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த மிஷினை திரும்பவும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அதை முன்னாடியே ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மிஷினை வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த சாய்ஸை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன மோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கிற பாத்திரங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், கடாய் அதிகமாக இருக்குது, இல்லை அதை தான் எங்களுக்கு விளக்குறது கஷ்டமாக இருக்குன்னா அதை விளக்குறதுக்கான பொட்டென்ஷியல் இந்த மிஷின்ஸில் இருக்கான்னு பாருங்கள். சில மிஷின்ஸில் வந்து அதுக்குன்னே தனியான மோட்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடாய் மோடு இல்லாட்டி இன்டென்சிவ் கடாய் மோடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த மிஷின் வந்து வாஷ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான மோட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த மிஷின்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். முதலே நான் சொன்ன மாதிரி எந்தெந்த பாத்திரங்கள் வைக்க முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாத்திரங்கள் தான் உங்கள் கையில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மிஷின் வாங்கணுமா இல்லையா அப்படிங்கிறத முடிவை நீங்கள் யோசிச்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மிஷினுடைய நாய்ஸ் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தான். இதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம்
குறைஞ்சது 50 கீழே 45 கீழே டெசிபிள் இருந்துச்சு அப்படின்னா அது பேரபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்றது. அந்த லெவல்குள்ள இருக்கா அப்படிங்கிறத இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லயும் நீங்க பாத்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதன் பிறகு இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை எடுங்க. அடுத்தது உங்க வீட்டில் எவ்வளவு பெரிய பாத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதில் அட்ஜஸ்டபிள் ரேக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா பெரிய பாத்திரம் வைக்கும்போது அதுக்குள்ள போகலை அப்படின்னா அந்த பாத்திரத்தை நீங்க கையில விளக்குற மாதிரி இருக்கும். அதனால உங்க பாத்திரங்கள் எவ்வளவு பெருசு இருக்கும் அதை இதுக்குள்ள அகாமடேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்க கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது பட்ஜெட். உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக போட்டுக்கோங்க. அந்த பட்ஜெட்டோட உங்களுடைய நீடு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இந்த பிராண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். அடுத்தது முக்கியமான டவுட் வரும், எந்த பிராண்டை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. நாங்கள் இதில் எந்த விதமான சஜஷன்ஸும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் பொதுவாக இங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ்லேயும் சரி மற்ற ஸ்டோர்ஸ்லையும் கேட்டபோது என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் இந்தியன் பிராண்ட்ஸில் வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதுக்காக ஃபாரின் பிராண்ட்ஸில் கிடைக்காதுன்னு கிடையாது. இதில் 2 நாளில் கிடைக்குதுன்னா அதில் 4 நாளில் கிடைக்கும். அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி ஃபாரின் பிராண்ட்ஸினுடைய குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. அதனால இந்த மிஷினுடைய ஒர்க்கிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த பிராண்ட்ஸ் நல்லாவே கொடுக்குறாங்க. அதனுடைய சர்வீஸ் மற்றும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி மட்டும்தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஏற்படுது. அதோட ப்ரைஸும் மாறுபடுது. ஸோ நீங்கள் எந்த கடையில் போய் வாங்குறீங்களோ அவங்க கிட்ட இதுக்கான சர்வீஸ் சப்போர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் ஸ்டோர்ஸே இருக்கு இல்லையா, அவங்களே வந்து அந்த சப்போர்ட்டுக்கான பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. கஸ்டமருக்கும் எந்த பிராண்டோ அந்த பிராண்டுக்கும் இடையில அவங்க இருந்து அதை ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. அதனால அந்த மாதிரி கடைகளுக்கு போயிட்டு இந்த டிஷ்வாஷ் மிஷின் எடுத்தோம்னா எனக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும், நிறைய சர்வீஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முடிவெடுக்கிறது நல்லது. அடுத்த முக்கியமானது, இந்த ப்ராடக்ட்னு இல்லை எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இருக்கிறது தான் வாரண்டி. மிஷினுக்கு எவ்வளவு தூரம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பாருங்க. ஜென்ரலாகவே 2 இயர்ஸ் வாரண்டி எல்லா மிஷினுக்கும் கொடுத்துட்றாங்க. ஆனால் மோட்டருக்கான வாரண்டி அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது. உதாரணத்துக்கு பெல்ட் வச்சு ஒர்க் ஆகிற மோட்டர்ஸ்க்கெல்லாம் 5 ஆண்டுகள் மட்டும்தான் வாரண்டி தராங்க. ஷாஃப்ட் வச்சு ஒர்க் ஆகிற மோட்டர்ஸ்க்கெல்லாம் 10 ஆண்டுகள் வரைக்கும் வாரண்டி தராங்க. ஸோ ஷாஃப்ட் இருக்கு அப்படின்னா பெருசா பிரச்சனை வராது. ஆனால் பெல்ட் இருக்கு அப்படின்னா 5 ஆண்டுகள் தாண்டினா பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பொருள்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாரண்டி என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. அதன் அடிப்படையிலையும் நீங்க உங்களுடைய மிஷினை சூஸ் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க ஒரு செக்லிஸ்டா எடுத்துக்கிட்டு, ஏன் இப்போ நான் ஸ்க்ரீனில் அதை கூட போடுறேன், நீங்கள் முடிஞ்சால் அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம வாங்க போகிற மிஷினில் இருக்கா அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மிஷினை வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்ற மிஷினாக நிச்சயம் இருக்கும். ஓகே, இந்த டிஷ்வாஷர் மிஷினை பற்றின A to Z டீடைல்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்புறேன். இதில் வேற ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றியும் வீடியோக்கள் போடலாம். இல்லை ஹவு டு பை சீரீஸில் வந்து இந்த அப்ளைன்சஸை பற்றி போடுங்க, இந்த கேஜெட்ஸை பற்றி போடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் அதில் சொல்லுங்கள். அடுத்து அந்த வீடியோவை நம்ம பண்ணலாம். மீண்டும் ஹவு டு பை சீரீஸில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி ஷாப்பிங்.